ஒரு 150 கிலோமீட்டர் வேகத்துல வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பந்து வீசும்போது நீங்க ஹெல்மெட் இல்லாம பேட்டிங் பண்ணுவீங்களா? கண்டிப்பா மாட்டோம். அது ரொம்ப முட்டாள்தனமான விஷயமாச்சே. ஆமா, அதேதான். ஆனா பாத்தீங்கன்னா பங்குச் சந்தையில தினமும் பல ஆயிரம் பேர் எந்த பாதுகாப்பும் இல்லாம ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணி பெரிய அளவுல பணத்தை இழக்கறவங்க. ரொம்ப உண்மையான விஷயம். நெறைய பேர் அந்த தப்ப பண்றாங்க. அதனால தான் உங்களை இந்த ஒரு ஆழ்ந்த அலசலுக்கு நாங்க வரவேற்கிறோம். ஆமா. இணையத்துல கொட்டி கிடக்கிற ஏகப்பட்ட தகவல்களுக்கு நடுவுல ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல இந்த வரையறுக்கப்பட்ட ரிஸ்க், அதாவது டிஃபைன்ட் ரிஸ்க்னு சொல்லுவோம். ரைட். அந்த டிஃபைன்ட் ரிஸ்க் மூலமா ஸ்ப்ரெட் உத்திகளை பயன்படுத்தி எப்படி ஸ்மார்ட்டா ட்ரேடிங் பண்றதுன்னு நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறீங்க. கண்டிப்பா. ஏன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கிறது ஏதோ அதிர்ஷ்டத்தை நம்பி விளையாடுற ஒரு கேம் கிடையாது. நிச்சயமா கிடையாது. அது வந்து ரிஸ்க அளவிட்டு அத நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிற ஒரு கலை. சூப்பரா சொன்னீங்க. இந்த ஸ்ப்ரெட் உத்திகள், அதாவது இந்த புல் கால் ஸ்ப்ரெட், வியா புட் ஸ்ப்ரெட், அப்புறம் புல் புட் ஸ்ப்ரெட் எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம ஆதாரங்கள் வந்து ரொம்ப ஆழமா அலசியிருக்கு. ஆமா. அதத்தான் நம்ம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த நேக்கட் ஆப்ஷன்ஸ பத்தி கொஞ்சம் பேசிடலான்னு நினைக்கிறேன். தாராளமா பேசலாம். இப்போ மார்க்கெட் மேல போகும்னு நினைச்சா ஒரு புட் ஆப்ஷனை வித்துட்டு, அதாவது செல்லிங் அ புட், அத பண்ணிட்டு அதுக்கான பிரீமியத்தை அப்படியே பாக்கெட்ல வச்சுக்கலாம்னு நிறைய பேர் பண்றாங்க. ஆனா இதுல ஆக்சுவலா என்ன ஆபத்து இருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேக்கடு புட் ஆப்ஷனை விக்கிறதுங்கிறது ரோட்ல போற ஒரு பெரிய ஸ்டீம் ரோலருக்கு முன்னாடி விழுந்து கிடக்கிற ஒரு ரூபா நாணயத்தை எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம். ஓ மை காட்! ஸ்டீம் ரோலருக்கு முன்னாடியா? ஆமா. அந்த ஒரு ரூபாய்க்காக உங்க உயிரையும் பணயம் வைக்கிறீங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி திவாலாகாதுன்னு நம்பி நீங்க ஒரு புட் ஆப்ஷனை விக்கிறீங்க. ஓகே. அப்போ எனக்கு ஒரு சின்ன பிரீமியம் கிடைக்கும். கரெக்ட். ஒரு சின்ன பிரீமியம் கிடைக்குது. ஆனா எதிர்பாராத விதமா அந்த கம்பெனி திவாலாகி பங்கு விலை ஜீரோவுக்கு போயிட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. மொத்த பணமும் காலி ஆயிடுமே! அதேதான். உங்களுக்கு வர்ற நஷ்டம் வந்து அன்லிமிட்டெட். ஒரு சின்ன லாபத்துக்காக உங்க மொத்த மூலதனத்தையும் இழக்கிறது எந்த வகையிலும் புத்திசாலித்தனம் கிடையாது. சரி. இத கொஞ்சம் விரிவாக பாப்போம். இதுக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு வேணும்ல? கண்டிப்பா இருக்கு. எனக்கும் அந்த பிரீமியமும் வேணும். ஆனா அதே சமயம் இந்த ரோலருக்கு அடியிலயும் நான் மாட்டிக்க கூடாது. இதுக்கு தான் நாம ஒரு ஓடிஎம், அதாவது அவுட் ஆஃப் த மனி புட் ஆப்ஷன வாங்குறோமா? எக்ஸாக்ட்லி. க்ரோ கட்டுரையில இருக்கிற மாதிரி இத ஒரு கார் இன்சூரன்ஸ்னு எடுத்துக்கலாமா? இப்போ புது கார் வாங்குறோம். விபத்து நடந்தா மொத்த பணமும் போயிடுங்கிறதுக்காக வருஷா வருஷம் ஒரு சின்ன தொகைய இன்சூரன்ஸ் பிரீமியமா கட்டுறோம். ரைட். அதே லாஜிக் தான். இதனால நமக்கு லாபம் கொஞ்சம் குறையுது தான். ஆனா நிம்மதி அதிகம் இல்லையா? 100க்கு 100 உண்மை. அந்த இன்சூரன்ஸ் கான்செப்ட் தான் ஸ்ப்ரெட் புத்திகளோட அடிப்படை. ஓஹோ! ஒரு ஆப்ஷனை விக்கும்போது வர்ற அந்த அன்லிமிட்டெட் ரிஸ்க லாக் பண்றதுக்காக கூடவே இன்னொரு ஆப்ஷனை வாங்குறது தான் ஸ்ப்ரெட். அதாவது ஒரு பாதுகாப்புக்காக இன்னொன்ன வாங்குறோம். ஆமா. இது உங்க அதிகபட்ச நஷ்டம் இவ்ளோதான்னு முன்கூட்டியே வரையறுத்துடுது. அதான் டிஃபைன்ட் ரிஸ்க். சூப்பர். மார்க்கெட்ல என்ன பெரிய பூகம்பமே வந்தாலும் நீங்க முன்கூட்டியே கணக்கிட்ட அந்த நஷ்டத்தை தாண்டி ஒரு பைசா கூட உங்க அக்கவுண்ட்ல இருந்து போகாது. சரி. அப்போ பாதுகாப்ப பத்தி ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருச்சு. ஆனா இன்சூரன்ஸ்க்கு நம்ம கையில இருந்து கொஞ்சம் பணம் போகுதே. ஆமா, போகும். இப்போ நான் வந்து மார்க்கெட் மிதமா மேல ஏறும்னு நம்புறேன். அதாவது ஒரு மாடரேட்லி புல்லிஷ் வியூ இருக்கு. இதுக்கு ட்ரேடிங் பிளாக் கட்டுரையில புல் கால் ஸ்ப்ரெட் பயன்படுத்த சொல்றாங்க. இது ஆக்சுவலா எப்படி வேலை செய்யுது? இந்த புல் கால் ஸ்ப்ரெட்ல பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு விஷயங்களும் ஒரே நேரத்துல பண்றீங்க. முதல்ல குறைவான ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கிற ஒரு கால் ஆப்ஷனை வாங்குறீங்க. ஓகே. இதுக்கு நான் பணம் கொடுக்கணும்? கரெக்ட். அடுத்ததா அதே எக்ஸ்பைரி தேதியில கொஞ்சம் அதிகமான ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கிற இன்னொரு கால் ஆப்ஷனை விக்கிறீங்க. ரைட். அப்ப இதுக்கு எனக்கு பணம் கிடைக்கும். ஆமா. ஆனா நீங்க வாங்கின ஆப்ஷனோட விலை அதிகமா இருக்கிறதால நெட் பேலன்ஸ் பார்த்தா உங்க அக்கவுண்ட்ல இருந்து கொஞ்சம் பணம் வெளியே போகும். அதனால தானே இத டெபிட் ஸ்ப்ரெட்னு சொல்றோமா? அதேதான். தொடக்கத்திலேயே நாம பணம் செலுத்த வேண்டியிருக்கும். அப்போ இத ட்ரேடிங் பிளாக் கொடுத்திருக்கிற ஒரு எக்ஸ்எல்எஃப் உதாரணத்தை வச்சே பார்ப்போம். இது ஒரு ஃபைனான்ஷியல் ETF. தாராளமா சொல்லுங்க. இப்போ எக்ஸ்எல்எஃப் ஓட இப்போதைய விலை ஒரு $48ன்னு வச்சுப்போம். நான் $48 ஸ்ட்ரைக் கால் ஆப்ஷனை ஒரு $1.69 கொடுத்து வாங்குறேன். ரைட். அதே சமயம் என் செலவை குறைக்கிறதுக்காக $51 ஸ்ட்ரைக் கால் ஆப்ஷனை $0.38க்கு விக்கிறேன். கரெக்ட். இப்போ நெட் கணக்கு பார்த்தா என் கையில இருந்து போனது, அதாவது நெட் டெபிட் வந்து வெறும் $1.31 மட்டும்தான். ஆமா, செலவு ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. பங்குச்சந்தைக்கு வந்ததே நிறைய லாபம் பார்க்கத்தானே. சாதாரணமா ஒரு கால் ஆப்ஷனை மட்டும் வாங்கியிருந்தா மார்க்கெட் மேல போக போக லாபம் வந்துகிட்டே இருக்குமே. ம். அப்போ ஏன் $51 என் லாபத்தை நானே லாக் பண்ணிக்கணும்? இதுக்கு என்ன அர்த்தம்? இது என்ன லாஜிக்? ரொம்ப நியாயமான கேள்வி.
ஆனா இத ஒரு பெரிய கண்ணோட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இங்க தான் நீங்க காலம், அதாவது டைம் டிகே பத்தி யோசிக்கணும். டைம் டிகே, அதாவது தீட்டாவா? ஆமா, டீட்டா தான். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல நீங்க ஒரு ஆப்ஷனை வாங்கினா ஒவ்வொரு நாளும் அதோட மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே வரும். ரைட். பிரீமியம் கரையும். கரெக்ட். நீங்க வெறும் $48 கால் ஆப்ஷனை மட்டும் வாங்கிட்டு வெயிட் பண்றீங்க. மார்க்கெட் நகரவே இல்ல, அதே இடத்துல தான் இருக்குன்னா என்ன ஆகும்? டைம் டிகேவால என் பணம் கொஞ்சம் கொஞ்சமா கரையும். அதேதான். ஆனா இந்த ஸ்ப்ரெட்ல நீங்க $51 ஆப்ஷனை வித்திருக்கீங்க பாத்தீங்களா? ஆமா, வித்திருக்கேன். அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். டைம் குறைய குறைய நீங்க வித்த ஆப்ஷனோட மதிப்பும் குறையும். அது உங்களுக்கு லாபமா மாறும். ஓஹோ, அப்போ வாங்குன ஆப்ஷன்ல ஆகுற அந்த டைம் டிகே நஷ்டத்தை இந்த வித்த ஆப்ஷன் பேலன்ஸ் பண்ணிடுமா? எக்ஸாக்ட்லி. அதை தவிர்க்கவே இந்த ஸ்ப்ரெட் உதவுது. இன்னொரு முக்கிய விஷயம், உங்க முதலீடும் குறையுது, உங்க பிரேக் ஈவன் பாயிண்ட்டும் கீழே வருது. சூப்பர்! இப்போ நல்லா புரியுது. டைம் டிகேங்கிற எதிரிய சமாளிக்க தான் லாபத்தை லாக் பண்ணி இந்த செட்டப் பண்றோம். ஆமா. சரி, இப்போ சந்தை மேல போறத பார்த்தோம். ஒருவேளை சந்தை மெதுவா கீழே இறங்கும்னு, அதாவது மாடரேட்லி பேரிஷா இருக்கும்னு நான் கணிச்சா என்ன பண்றது? அதுக்கு தான் பியர் புட் ஸ்ப்ரெட் இருக்கு. இது அப்படியே புல் கால் ஸ்ப்ரெட்டோட உல்டா தான். ஓகே. அப்போ மார்க்கெட் கீழே இறங்கும்னு நினைச்சா அதிகமான ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கிற ஒரு புட் ஆப்ஷனை வாங்குறோம். கரெக்ட். அப்புறம் நம்ம செலவை குறைக்க குறைவான ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கிற புட் ஆப்ஷனை விக்கிறோம். இதுவும் ஒரு நெட் டெபிட் ஸ்ப்ரெட் தான், சரியா? பக்கா. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இங்க தான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. ஏன்னா எனக்கு ஃபிடெலிட்டி கட்டுரையில இருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன விஷயம் அது? அவங்க ஆப்ஷன் கிரீக்ஸ் பத்தி சொல்றாங்க. குறிப்பா இந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டி பத்தி. ஓ, அந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியா? ஆமா, மார்க்கெட்ல திடீர்னு நியூஸ் வந்து பதற்றம் ஏறுனா ஆப்ஷன் பிரீமியம் தாறுமாறா ஏறும். பதற்றம் குறைஞ்சா பிரீமியம் சரியும்னு நமக்கு தெரியும். கண்டிப்பா. ஆனா ஸ்ப்ரெட் உத்தியில 2 ஆப்ஷன்ஸ் இருக்கிறதால மார்க்கெட் வாலட்டிலிட்டி ஏறினாலும் சரி, இறங்குனாலும் சரி, அது இந்த ஸ்ப்ரெட்ட பெரிய அளவுல பாதிப்பதில்லையாமே. இது எப்படி சாத்தியம்? இத ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஃபிடிலிட்டி கட்டுரையில வேகா பத்தி விரிவாக பேசுறாங்க. வேகானா ஒண்ணும் இல்ல, வாலட்டிலிட்டிய அளவிடும் ஒரு கருவி. ஓகே. இப்போ பியர் புட் ஸ்ப்ரெட்ல நீங்க ஒரு ஆப்ஷனை வாங்கியிருக்கீங்க, அது பாசிட்டிவ் வேகா. இன்னொன்னு வித்திருக்கீங்க, அது நெகட்டிவ் வேகா. ரைட். 2 இருக்கு. அதால மார்க்கெட்ல பதற்றம் ஏறும்போதோ இறங்கும்போதோ வாங்குன ஆப்ஷன்ல ஆகிற லாபமும் நஷ்டமும் வித்த ஆப்ஷன்ல ஆகிற நஷ்டம் லாபத்தால சரிசமமா பேலன்ஸ் ஆயிடும். ஓ, ஆஃப்செட் ஆயிடுமா? ஆமா, அதாவது ஜீரோவுக்கு அருகில் வந்துடும். நீங்க கார்ல ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு போற மாதிரி தான் இது. சூப்பரான உதாரணம். வெளியில என்ன மேடு பள்ளம் வந்தாலும், அதாவது வாலட்டாலிட்டி எப்படி இருந்தாலும் உங்க காரோட ஸ்பீட் பெரிய அளவுல மாறாது. அப்போ காமாவும் இதே மாதிரி தானே செயல்படும்? ஆமாம், பங்கு விலையோட வேகமான மாற்றங்களை அளக்கிறது தான் காமா. அதுவும் 2 கால்கள், அதாவது லெக்ஸ் இருக்கிறதால நியூட்ரல் ஆயிடும். அப்போ இந்த டெல்டா எப்படி வேலை செய்யும்? டெல்டா மட்டும் நெட் நெகட்டிவா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா மார்க்கெட் கீழே இறங்குற அந்த டைரக்ஷன் மட்டும்தான் உங்க லாப நஷ்டத்தை தீர்மானிக்கும். ஓஹோ, வொலட்டிலிட்டிகளோ டைம் டிகேவோ நம்மள பெருசா டிஸ்டர்ப் பண்ணாது. எக்ஸாக்ட்லி. பங்கு விலை இறங்கும்போது லாபத்தை தரும். அருமை. இவ்ளோ நேரம் என் பாக்கெட்ல இருந்து பணம், அதாவது டெபிட் போறத பத்தியே பேசணும். ஆமா, நாம பணத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ண முடியுமா? தாராளமா முடியும். அதுக்கு தான் புல் புட் ஸ்ப்ரெட் இருக்கு. புல் புட் ஸ்ப்ரெட். ஆமா, இது ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட். பல ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோட ஃபேவரட் உத்தி இதுதான். சந்தை மேல போகும்னு அல்லது அங்கேயே தான் இருக்குன்னு நீங்க கணிக்கும் போது இதை பயன்படுத்தலாம். இதுல என்ன பண்றோம் ஆக்சுவலா? இதுல அதிகமான ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கிற ஒரு இந்த மணி புட் ஆப்ஷனை நீங்க விக்கிறீங்க. அதனால உங்களுக்கு ஒரு பெரிய பிரீமியம் முதல்லே கிடைக்கும். ஓகே, பணம் உள்ள வருது. ஆமா, ஆனா அதுக்கான பாதுகாப்பா கொஞ்சம் குறைவான ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கிற இன்னொரு அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷனை வாங்குறீங்க. அப்போ நான் இதுக்கு ஒரு சின்ன தொகையை கொடுக்கணும். கரெக்ட். உங்களுக்கு வர்ற தொகை அதிகம், நீங்க கொடுக்கிற தொகை குறைவு. அதனால நெட் கிரெடிட் உடனே உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துடும். இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு சொல்லுங்க. இப்போ நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்துறேன். ஓகே. ஒரு பெரிய ஃபேக்டரிக்கு நான் ஃபயர் இன்சூரன்ஸ் பாலிசி வித்து ஒரு பெரிய தொகையை பிரீமியமா வாங்குறேன். ஆனா நிஜமாவே அந்த ஃபேக்டரி எரிஞ்சு போனா எனக்கு அன்லிமிட்டெட் ரிஸ்க், பெரிய நஷ்டம் வரும் இல்லையா? கண்டிப்பா வரும். அதை தடுக்க நான் என்ன பண்றேன், என்னை விட பெரிய ஒரு குளோபல் இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட போய் ஒரு சின்ன தொகையை கொடுத்து அந்த ஃபேக்டரிக்கு ஒரு ரீஇன்சூரன்ஸ் வாங்கிக்கிறேன். சூப்பர். அப்போ எனக்கு வந்த பெரிய பிரீமியத்துல இருந்து நான் குளோபல் கம்பெனிக்கு கொடுத்த சின்ன பிரீமியத்தை கழிச்சா மிச்சம் இருக்கிறது தான் ஏன் லாபம். கரெக்டா? பக்கா. ரொம்ப சரியான ஒப்பீடு. நீங்க வாங்கின அந்த நெட் பிரீமியம் உங்களுக்கே சொந்தம். ஆனா இது எப்ப பயன்படுத்தணும்னு ஏதாவது ரூல் இருக்கா?
ஆமா, க்ரோவ் கட்டுரையில இத பத்தி ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருக்காங்க. எப்போ இந்த புல் புட் ஸ்ப்ரெட பயன்படுத்தணும்னு தெரியுமா? எப்ப பயன்படுத்தணும்? விஏஎக்ஸ் குறியீடு 18 முதல் 20க்கு மேல இருக்கும்போது பயன்படுத்தணும். ஓ, விக்ஸ் அதிகமா இருக்கும்போது. ஆமா, அதாவது மார்க்கெட்ல ஒரு திடீர் வீழ்ச்சி ஏற்பட்டு மக்கள் எல்லாம் பயத்துல இருக்கும்போது பயன்படுத்தணும். ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு டவுட். விக்ஸ் அதிகமா இருந்தா மார்க்கெட்ல பயம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ரைட். நான் மார்க்கெட் ஏறும்னு, அதாவது புல்லிஷா நம்புறேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் புல் கால் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது? ஏன் புல் புட் ஸ்ப்ரெட் செய்ய வேண்டும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ஆமா, ஏன்னா ரெண்டுமே மார்க்கெட் மேல போனா லாபம் தர்ற ஸ்ட்ராட்டஜி தானே. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அதுக்கு பேரு வாலட்டிலிட்டி கிரஷ். வாலட்டிலிட்டி கிரஷ் அப்படின்னா? மார்க்கெட் சரியும் போது எல்லாரும் பயத்துல இன்சூரன்ஸ் மாதிரி புட் ஆப்ஷன்ஸ் வாங்க முண்டி அடிப்பாங்க. அப்போ புட் பிரீமியம்கள் எல்லாம் பலூன் மாதிரி ஊதி பெருசா இருக்கும். ஓஹோ, பிரீமியம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆமா, அதான் இன்ஃப்ளேட்டட் பிரீமியம்ஸ். நீங்க அந்த நேரத்துல அதை விக்கிறீங்க. கொஞ்ச நாள்ல மார்க்கெட் சீரடையும் போது மக்களின் பயம் விலகி விஐஎக்ஸ் கீழே இறங்கும். ஓ, அப்போ ஆப்ஷன்களின் மதிப்பு சரிஞ்சிடுமா? அதேதான், காத்து போன பலூன் மாதிரி பிரீமியம் மதிப்பு வேகமா சரிஞ்சிடும். தீட்டா மற்றும் வேகா நமக்கு சாதகமா மாறிடும். ஓஹோ, அப்ப மார்க்கெட் மேல போகணுங்கிற அவசியமே இல்லையா? கிடையவே கிடையாது. மார்க்கெட் மேல போகாம எந்த மாற்றமும் இல்லாம அதே இடத்துல நின்னாலோ, ஏன் ரொம்ப லேசா கீழே இறங்கினா கூட உங்களுக்கு லாபம் வரும். இது எப்படி சாத்தியம்? ஏன்னா இந்த வொலட்டாலிட்டி குறையறதாலையும் டைம் டிகேவாலையும் ஆப்ஷன் விலை சரிஞ்சு வித்தவங்களுக்கு லாபமா வந்துரும். அதனால தான் அதிக விஐஎக்ஸ் இருக்கும்போது புல் புட் ஸ்ப்ரெட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. மார்க்கெட் நியூட்ரலா இருந்தா கூட லாபம் வருது. ஆனா ஒரு நிமிஷம், மார்க்கெட்ல ஃப்ரீ லஞ்ச் கிடையாதே. கண்டிப்பா கிடையாது. எல்லாம் இவ்ளோ சேஃபா இருந்தா எல்லாரும் இதையே பண்ணிட்டு போயிடுவாங்களே. இந்த உத்திகள் பார்ப்பதற்கு மிகவும் பாதுகாப்பானது போல தெரிந்தாலும் இதில் உள்ள மறைமுக ஆபத்துகள் என்னென்ன? ஆபத்துகள் இல்லாம ட்ரேடிங் இல்லையே. ஆமா, ஏன்னா ட்ரேடிங் பிளாக் 5 பைசா தளங்கள் எல்லாம் சில ரிஸ்க் பத்தி வார்னிங் கொடுத்திருக்காங்களே. ஆமா, முதல் விஷயம் பாத்தீங்கன்னா ஏர்லி அசைன்மெண்ட் ரிஸ்க். குறிப்பா அமெரிக்க முறை ஆப்ஷன்ல வாங்குபவர் எக்ஸ்பைரிக்கு முன்னாடியே எப்ப வேணும்னாலும் தன்னோட ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணலாம். அது ஏன் அவங்க எக்ஸ்பைரிக்கு முன்னாடி எக்ஸர்சைஸ் பண்ணணும்? அவங்களுக்கு என்ன அவ்ளோ அவசரம்? ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். ஒரு கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்க போறாங்கன்னு வச்சுப்போம். ஓகே. டிவிடெண்ட் கொடுத்த மறுநாளே அந்த பங்கு விலை டிவிடெண்ட் அளவுக்கு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். இத முன்கூட்டியே கணிக்கிற ஆப்ஷன் பையர் எக்ஸ்பைரி வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டார். ஓ, முன்னாடியே லாபத்தை புக் பண்ணிடுவாரா? ஆமா, தன்னோட ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணிடுவார். அப்போ ஆப்ஷனை வித்தனீங்க, அதாவது செல்லர், உடனே அந்த பங்குகளை வாங்கியே தீர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. அச்சுச்சோ, அப்போ என் அக்கவுண்ட்ல போதுமான பணம் இல்லனா பெரிய சிக்கல் தானே. ரொம்ப பெரிய சிக்கல். அதனால டிவிடெண்ட் தேதிகளை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். சரி, அடுத்து இந்த லிக்விடிட்டி ரிஸ்க் பத்தி பேசுறாங்களே, அப்படின்னா என்ன? ஸ்ப்ரெட் பண்ணும்போது நீங்க 2 ஆப்ஷன்களை ஒரே நேரத்துல வாங்கவும் விற்கவும் செய்யணும் இல்லையா? ஆமா, லெக்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும். வர்த்தகம் அதிகம் நடக்காத பங்குகள்ல, அதாவது தின்லி ட்ரேடட் ஸ்டாக்ஸ்ல வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் இடையிலான விலை வித்தியாசம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதான் பிட் ஆஸ்க் ஸ்ப்ரெட். ஓ, அப்போ ஆர்டர் போடும்போதே லாஸ் வருமா? ஆமா, நீங்க ட்ரேடுக்குள்ள நுழையும் போதே பெரிய தொகையை நஷ்டமா கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால நிஃப்டி இல்லனா டாப் கம்பெனிஸ்ல மட்டும் இதை பண்றது தான் சேஃப். இன்னொரு முக்கியமான வார்னிங் க்ரோ கட்டுரையில இருக்கு. நிறுவனங்களின் காலாண்டு முடிவுகள், அதாவது இந்த ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வர சமயத்துல இந்த ஸ்ப்ரெட்ஸ கண்டிப்பா வச்சிருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ரூல். ஏன் அப்படி சொல்றாங்க? ஸ்ப்ரெட் தானே நம்ம ரிஸ்க டிஃபைன் பண்ணிடுதே, அப்புறம் என்ன பயம்? ரிஸ்க் டிஃபைன்டு தான் இல்லன்னு சொல்லல. ஆனா ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் அன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகும்போதே பங்கு விலை ஒரு 10 அல்லது 15% கேப் அப் அல்லது கேப் டவுன் ஆகலாம். ஓகே, கேப் ஆனா என்ன ஆகும்? அந்த நேரத்துல உங்க 2 ஸ்ட்ரைக் பிரைஸையும் தாண்டி மார்க்கெட் போயிடுச்சுன்னா, நீங்க முன்கூட்டியே கணக்கிட்ட அந்த அதிகபட்ச நஷ்டம் முழுசும் ஒரே நொடியில உங்களுக்கு வந்துரும். ஓ மை காட். ஆமா, ஏர்னிங்ஸ் அன்னைக்கு ஸ்ப்ரெட் ட்ரேட் பண்றது கிட்டத்தட்ட சூதாட்டத்துக்கு சமம்தான். சரி, இந்த தவறுகளை தவிர்க்க வேற என்னதான் தீர்வு? ட்ரேடிங் பிளாக்கும் க்ரோவும் ஒரு பொன்னான விதியை சொல்றாங்க. என்ன விதி அது? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிகபட்ச லாபத்துல ஒரு 70 முதல் 80% கிடைச்சிட்டாலே அந்த பொசிஷனை மூடி விட்டு வெளியே வந்துருங்கன்னு சொல்றாங்க. இது எனக்கு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கு. நான் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு வாரம் வெயிட் பண்ணிட்டேன். இன்னும் 2 நாள் தான் இருக்கு எக்ஸ்பைரிக்கு. நான் ஏன் அந்த மிச்சம் இருக்கிற 20% பணத்தை டேபிள்லே விட்டுட்டு வரணும்? ஏன்னா அந்த கடைசி 2 நாள்ல தான் காமா ரிஸ்க் வந்து உச்சகட்டத்துல இருக்கும். காமா ரிஸ்க்? ஆமா, எக்ஸ்பைரி நெருங்க நெருங்க
பங்கு விலையில நடக்கிற சின்ன சின்ன மாற்றங்கள் கூட ஆப்ஷன் விலையில மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். மார்க்கெட் லேசா திரும்பினா கூட என் கையில வந்த 80% லாபமும் காணாம போயிடுமா? காணாம போறது மட்டும் இல்ல, அது அப்படியே மேக்ஸ் லாஸா மாறத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஐயையோ! அதனால நமக்கு வரும் கிரெடிட் தொகையை பார்த்து ட்ரேட் பண்ணக்கூடாது. அதிகபட்ச நஷ்டம் எவ்வளோ என்பதை முன்கூட்டியே கணக்கிட்டு அதற்கேற்பவே செயல்பட வேண்டும். அந்த கடைசி 20% லாபத்துக்காக மொத்த பணத்தையும் ரிஸ்க் எடுக்கிறது எந்த வகையிலும் லாஜிக் இல்ல. யோசிச்சு பார்த்தா நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. பேராசைப்பட்டா பெருநஷ்டம்தான். கண்டிப்பா. நம்ம விவாதம் ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா பார்த்தா ஆப்ஷன்ஸ் ஸ்ப்ரெட்ஸுங்கிறது வெறும் மார்க்கெட் எந்த பக்கம் போகும்னு கணிக்கிற கேம் கிடையாது. ஆமா, அது வெறும் திசையை கணிப்பது மட்டும் அல்ல. இது டைம் டீகே, வாலட்டிலிட்டி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்தையும் ஆபத்தை அழவிட்டு ஒன்னா இணைச்சு நமக்கு சாதகமா மாத்துற ஒரு கலை. சரியா சொன்னீங்க. நேக்கட் ஆப்ஷன்ஸ் மூலமா கிடைக்கிற அந்த அன்லிமிட்டெட் லாப ஆசையை விட்டுட்டு குறைவான ஆபத்தோட ஒரு நிலையான லாபத்தை நோக்கி பயணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இத பத்தி விவாதிக்கும்போது எனக்கு கடைசியா ஒரு சிந்தனை தோணுது. மார்க்கெட் நாளைக்கு எங்க போகும்னு துல்லியமாக கணிக்கிறது உலகத்துல யாருக்குமே சாத்தியமில்லாத விஷயம். ஆமா, யாராலையும் கணிக்க முடியாது. ஆனா இந்த ஸ்ப்ரெட் உத்திகள் மூலமா நம்ம கணிப்புகள் தவறினாலும் நம் நஷ்டத்தை முன்கூட்டியே வரையறுத்து கொள்ள முடிகிறது. அதான் டிஃபைன்ட் ரிஸ்க். இந்த வரையறுக்கப்பட்ட ஆபத்துங்கிற தத்துவத்தை வெறும் பங்குச்சந்தையில மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையோட மத்த நிதி முடிவுகளையும் முதலீட்டு முடிவுகளையும் எடுக்கும்போது பயன்படுத்தினா என்ன நடக்கும்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ரொம்ப ஆழமான சிந்தனை இது. ஆமா, ஒவ்வொரு முடிவிலும் உங்களுக்கான ஒரு ஸ்ப்ரெட்ட உருவாக்குங்க. உங்க நஷ்டங்களுக்கு ஒரு எல்லைய வகுத்துக்கோங்க. இன்னைக்கு நாம அலசின இந்த உத்திகளை பத்தி நீங்களே சுயமாக கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க. பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லது. கண்டிப்பா பேப்பர் ட்ரேடிங் மூலமா உங்க திறமைய வளர்த்துக்கோங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழ்ந்த அலசலில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்களே, நீங்க கொடுக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் தான் இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் கொண்டு வர மோட்டிவேஷனாக இருக்கும். நிஜமாவே ஒவ்வொரு வீடியோக்கும் பின்னாடி நிறைய நேரம், எஃபர்ட், எடிட்டிங், ரிசர்ச் எல்லாமே இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க கொடுக்கிற சப்போர்ட் தான் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ரியல் அப்டேட்ஸ், என்டர்டெய்னிங் கான்டென்ட் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் ஃபேமிலியில ஜாயின் ஆயிடுங்க. லைக், ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இருந்தா இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கண்டென்ட் கொண்டு வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம்.